சத்தியனா இவ்வளவு தூரத்துக்கு இங்க வரதுக்கு தெரியுதே. உங்க மனைவி ஏதோ கேக்குறாங்க, பதில் சொல்லுங்க. விஷ்ணு என்னம்மா சொன்னாரு உங்கள்கிட்ட? அவங்க விஷ்ணு பார்க்கவே இல்லையாமே. போலீஸ் ஸ்டேஷன் தானே இருந்தாங்க மேடம். நாங்கள் தானே நான் போலீஸ் ஸ்டேஷன் நானும் போனேன். இல்லை நான் பார்க்கவே இல்லை மேடம். பார்க்கும்போது எங்க இருந்தா விஷ்ணு? மேடம் இப்போ கூட நான் போலீஸ் எந்த போலீஸ் ஸ்டேஷன் நான் சொல்றேன், நீங்க போன் பண்ணி வேணுமதை கேளுங்க. போலீஸ்கார பார்க்கவும் விடல, பேசவும் விடல என்ன. அப்போ ஒரு அம்மா எதுக்குங்க இவங்க வந்து அழுந்து சேர்ல உட்காந்துட்டாங்க மேடம். இவங்க பார்க்கல. பவித்ரா கூப்பிட்டான், பவித்ரா வான்னு. ஆம்பளை கூட இப்படி ஒரு பெத்த புள்ளைய என்ன தேடுன்னு நீங்க சொல்லுங்க. நான் எதிர்க்கு ஒழுங்கு நீங்க எப்ப போனீங்க? நியூஸ் எப்ப? நைட் 1 மணிக்கு தெரியும். நைட் 1 மணிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நான் சொல்லுவேன் என்ன சொன்னேன், ஆக்சிடென்ட் பொம்பளை நாக்கு மேடம் உட்காருது. இருங்க ஒரு நிமிஷம். இந்த பொம்பளை வேணாம் மேடம். இந்த எனக்கு எங்க வீட்டுக்காரருக்கு தான் பிரச்சனை. சரி 1 மணிக்கு போன் வந்தது. எப்ப போனீங்க சாவுக்கு? நான் பைக்ல ஆக்சிடென்ட் சொன்னாங்க. நான் அவன் வண்டி வந்து அவ்வளோ டேலண்ட். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. எப்ப போனீங்க? செவ்வாய்க்கிழமை போனுங்க. என்னைக்கு நடந்தது இந்த ஆக்சிடென்ட்? சண்டே நைட்டுங்க. சண்டேல இருந்து டியூஸ்டே வரை என்ன பண்ணீங்க? வேலைக்கு போயிட்டு இருந்தேன். எப்படிங்க பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு? இல்லங்க, இவங்க போய் சொல்றாங்க என்ன மடக்கிறதுக்காக ஏதோ பண்றதுக்காக இவங்க பண்றாங்கன்ட்டு. ஆமாங்க. அவங்க யாரையாவது விசாரிச்சா தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் இவங்க மாமா போன் பண்ண பிறகு எப்படி 2 நாள் கழிச்சா? ஆமாங்க, அதுக்கப்புறம் போன் பண்ண பிறகுதான் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் கழிச்சு இறந்தாரு பையன்? உடனடியா இறந்துட்டாரு. உடனே நீங்க ஏன் இன்னும் போய் பார்க்கல? அப்பவே அந்த செகண்ட்ல இந்த அம்மாக்கு போன் பண்ணி சொன்னேன் நான். நீங்க அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் பார்த்தேன். அரவிந்த் இறந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். ஜோரா கத்துன அரவிந்த்னு. அப்புறம் என்ன கிழமைமா? ஞாயிற்றுக்கிழமை, அக்டோபர் 6 ஞாயிற்றுக்கிழமை. அவங்க கூப்பிட்டு சொன்னாங்களா அவங்கள? 1 மணி ராத்திரி. எப்போ உங்க அண்ணன் போனாரு? செவ்வாய்க்கிழமை. ஏன் அதுவரை என்ன பண்ணாரு? வேலைக்கு போய். இப்ப கேள்வி கேட்க வேலைக்கு போவாங்களா? இல்லங்க, இவங்க என்ன வந்து பிளாக்மெயில் பண்றதுக்காக. உங்க தங்கச்சி போய் சொல்லுமா? இவங்களதான் அனுப்பிச்சு மேடம். இவங்க சொன்ன பிறகுதான் நான் போனதே. எப்ப நீங்க போய் பாத்தீங்க? திங்கக்கிழமை 12 மணிக்குள்ள போய் 12-1 மணிக்குள்ள போயிட்டு. அப்போ நீங்க பாத்திருப்பீங்கல்ல, பாடியை பாத்திருப்பீங்களா? பாடி இல்ல, ஹாஸ்பிட்டல் இருந்தது. ஆனா தெரியும்ல இறந்திருக்காருன்னு. செவ்வாய்க்கிழமை வரை என்ன பண்ணாரு அவரு? ஃபோன் பண்ணி சொன்ன பிறகு செவ்வாய்க்கிழமை காலையில. அது வரை என்ன பண்ணீங்க? அது எப்படிங்க இப்ப அழுறீங்க? பையனை பத்தி அவ்வளவு கவலைப்படுறீங்க. இல்ல மேடம், இவங்க வந்து நியூஸ் கேட்டா பொய்யாவே இருக்கட்டுமேங்க, போய் பார்க்கணும்ல. இல்லங்க, இவங்க என்ன தெரியுங்களா, இவங்க அண்ணன் வந்து எப்ப பிறகு அடிச்சிடுறாங்க என்ன ஒரு டைம். சார் ஆனால் அடிங்க சார், அதனால பயந்துட்டுங்க. என்ன அடிக்கிறாரு கேளுங்க. அடிக்கிறதுவங்க நீங்க இருக்கிற இடத்துலயும் வந்து அடிக்கலாம். பையனுக்கு இப்படி ஆயிருக்கு, ஆக்சிடென்ட் ஆயிருக்கு தெரிஞ்சா நீங்க போய் இருக்க வேண்டாம். எந்த ஏரியால இருந்தீங்க? நான் ஆம்பூர்ல இருந்தேன். ஆம்பூர்ல இருந்தேன். எவ்வளவு தூரம்? 240 கிலோமீட்டர். 3 மணி நேரத்துல போயிடலாம். அது என்னாச்சு ஏதாச்சுன்னு போய் பாக்குறத விட்டுட்டு 3 நாள் கழிச்சிட்டு போறீங்க. இப்ப வந்து உட்காந்து அழுவுறீங்க. 3 வருஷம் கழிச்சு இப்ப வந்து என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு நியாயம் கேட்கறாரு. 3 வருஷம் கழிச்சு வர்றாரு. நான் யார்கிட்ட போய் சொல்வேன் என் குறைய? அது எப்படிமா அது கொலையா இருக்கும்னு எல்லாரும் சந்தேகப்படுறீங்க, எப்படி சும்மா விட்டீங்க? சந்தேகப்படுறல, நீ கொலைன்னு சந்தேகப்படுறல, வா ஸ்டேஷனுக்கு வா. ஒரு பொம்பளை ஸ்டேஷன் கம்பிட்டு நீ தூரமா நின்னுக்கிறதா? வா, நீ வா ஸ்டேஷனுக்கு. எத்தனை முறை கூப்பிட்டு இருக்கிறேன், போன் பண்ணும் போதெல்லாம் கூப்பிட்டுறேன். வா ஸ்டேஷனுக்கு வா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்கலாம். வா, நேருக்கு நேரம் கேட்டாதான் நம்மளுக்கு உண்மை என்னன்னு தெரியும். விஷ்ணு சக்கரவர்த்தி என்னமா சொன்னாரு, கரெக்டா சொல்லுங்க. அவனை வந்து விசாரிச்சு போது அவன் சொன்னான மேடம், பின்மண்டியில அடிச்சிட்டாங்க, நான் விழுந்துட்டேன், எனக்கு யாரு என்னன்னு எனக்கு தெரியல. யாரு சொன்னாங்க இதை உங்ககிட்ட? அந்த அவன் கொலை நடந்த பின்னாடி அங்க எல்லாம் பேசிக்கின்றது. யாரு சொன்னாங்க உங்களுக்கு? போலீஸ் ஸ்டேஷன்ல அவனே சொல்றான் மேடம், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அங்க விசாரிக்கிறேன்ல மேடம் போலீஸுங்க. மண்டையில அடிச்சாங்க அந்த விஷயம் விஷ்ணு சக்கரவர்த்தி சொன்னாங்க. உங்கள்ட்ட யாரு சொன்னாங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் சொல்றான் மேடம், போலீஸ் கிட்டே. நீங்க இருந்தீங்களா? ஆமா, கூட இவங்களை கூட்டின்னு போயிட்டு அங்க உட்காந்து அந்த எஃப்ஐஆர் காப்பி ரெடி பண்றாங்கல்ல மேடம், அதுக்கு இவங்களை கூட்டின்னு வர சொன்னாங்க. ஆட்டோவில் போயிருந்தாங்க. பக்கத்துல இவங்க இருந்தாங்களா? ஆமா, சேர்ல உட்காந்துருந்தாங்க. சொல்லுங்க. இந்த பக்கம் சேர் அப்படி போட்டு இருந்தாங்க, இவங்க உட்காந்துருந்தாங்க. இவன் அந்த உள்ள ஒரு சந்து மாதிரியே உள்ள நின்று இருந்தான் 3 பசங்க. அப்போ இவன் போலீஸ்கார விசாரிக்கும் போது அவன் சொல்றான், எனக்கு ஒன்றும் தெரியாது சார், நாங்க போகும்போது மண்டியில் அடிச்சிட்டோம், நான் விழுந்துட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லினுக்குறான். எதுல போனாங்க? ஸ்கூட்டி. எந்த வண்டியில போனோம்? ஸ்கூட்டில தான். உங்களை பிக்கப் பண்ணறதுக்கு
என்ன பிக்கப் பண்றான். அந்த விஷ்ணு எப்படி இவங்க உங்களை பிக்கப் பண்ண வரும்போது எதுக்கு விஷ்ணு கூட போனா? தெரியல, ஃப்ரெண்டு மேடம். ஃப்ரெண்டுன்னா அம்மாவை பிக்கப் பண்ண போறதுக்கு எதுக்கு விஷ்ணு கூட போறான்? அப்ப அம்மாவை எப்படி கூட்டிட்டு வருவான் அவன்? தெரியல மேடம். அவன் சாயந்தரத்துல எந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்திருக்கு? பம்சந்திரா பஸ் ஸ்டாப்ல மேடம். ஒரு பழைய பெட்ரோல் பங்க் இது சர்வீஸ் ரோட்ல. பஸ் ஸ்டாப்ல, அந்த பஸ் ஸ்டாப்ல தான் உங்களை பிக்கப் பண்ண வந்தானா? சோ ஸ்கூட்டி எடுத்துட்டு உங்களை ஸ்கூட்டில திருப்பி கூட்டிட்டு வரதா இருந்தா, அப்ப எதுக்கு விஷ்ணு கூட கூட்டிட்டு போனா? அதான் தெரியல மேடம். நான் ஊர்ல இருந்தேன் மேடம். ஊர்ல நான் பஸ்ல வரும்போது ஃபோன் பண்ணிருக்கிறேன், எங்கடாக்குறேன்னு. விஷ்ணுவோட வீடுங்க வரப்பு மேடம். கிருஷ்ணகிரி வரப்பு, பக்கம், சின்ன கிருஷ்ணகிரி வரப்பு. பக்கம். எவ்வளவு தூரம் அங்க இருந்து? பெங்களூர்ல இருந்து 160 கிலோமீட்டர். இப்ப நீங்க சொல்ற இடத்துல இருந்து எவ்வளவு தூரம்? எங்க வீட்டு கொஞ்சம் தூரம் தான். அவன் room- எதுக்கு விஷ்ணு room ல வந்தா பஸ் இருந்தது. ஸ்டாப் பக்கத்துக்கு? தெரியல மேடம். நீங்க கேக்கலையா? யாரு மேடம்? நீங்க விஷ்ணு கேட்க கேக்கலையா? விடலையே, என்ன பேசவே விடலையே விஷ்ணு கிட்ட. இப்ப வரைக்கும் விஷ்ணு பார்க்கவே இல்லையா நீங்க? பார்க்கவே இல்ல, 3 வருஷம் ஆச்சு. எங்க என் இருக்கான் பிள்ளை விஷ்ணு? அவன் எங்க இருக்கிறான்னு தெரியாது. நான் பார்க்கவே இல்ல மேடம் அவனை. ஏதோ இதுல மர்மம் இருக்குமா?